ஹாய் வியூவர்ஸ். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதனால் ஒரு காரசாரமான விவாதத்தை தான் பார்ப்போம். அதாவது தமிழ்நாட்டில் 2-3 நாளாக அரசல் புரசலாக பேசிகிட்டு இருக்குது. என்னன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் கவர்மெண்ட்டே செப்பரேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு கார் ஒதுக்க போகிறாங்க. சரிங்களா? அப்படி கார் ஒதுக்குனா மட்டும் அவங்க போய் தொகுதியில் உள்ள அனைத்து மக்களையும் சந்திக்க போகிறாங்களா? கிடையவே கிடையாது. நடக்கவே நடக்காது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த எதிர்க்கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே எதாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் மட்டும்தான் வீடியோவை ரீல்ஸ் போட்டுக்கிட்டு வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு நியூஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர, கிராமப்புறங்களுக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி யாருமே வரமாட்டாங்க. ஓட்டு கேட்கறதுக்கு வரதோடு சரி, அது கூட சரியாக வரதில்லை. எங்கள் தொகுதியெலாம் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கோம், வரவே இல்லை ஓட்டு கேட்கறதுக்கு. சரிங்களா? அப்போ கூட வரல. ஜெயிச்சதுக்கப்புறம் வரவா போகிறாங்க? இந்த காரை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் அரசு அலுவலர்கள் மீட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சட்டமன்றம் சென்னைக்கு போகிறதுக்கு இதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. இது நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா, அந்த கார் கொடுக்கறது கட்டாயமாக நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஏடிஎம்கே நிர்வாகி எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணாங்க, கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளடிச்சாங்க. கொள்ளடிச்சு அவங்க சொந்தமாக பார்த்திங்கன்னா கார் வச்சுக்கலாம், பர்சனல் அசிஸ்டன்ட் 10 பேரை கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் யாருமே கொள்ளடிக்கூடாது, 10 ரூபா கொள்ளடிக்கூடாது, அமைச்சராக இருந்தாலும் சரி எம்எல்ஏ இருந்தாலும் உங்கள் பேர் அடிபட்டுச்சுன்னா நான் பதவியிலிருந்து நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. சரிங்களா? அதனால் ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடும் போது பார்த்திங்கன்னா நம்ம கை காசு செலவு பண்ண முடியாது. அதாவது எதிர்கட்சிக்காரங்களாம் நிறையா போட்டுருக்காங்க. அதாவது ஆளுங்கட்சியோட டிவிகே எம்எல்ஏக்களுக்கு கார் இல்லையா, சொத்து இல்லையா, நிலம் இல்லையா, ஆட்டோவில் தான் வராங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கார் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் ஃபோட்டோ முன்னாடி எடுத்த ஃபோட்டோலாம் எடுத்து போஸ்ட்டில் போட்டுக்கிட்டு வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அவப்பேர் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க டிவிகேவுக்கு. அது தவறான செயல். ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? அப்படிங்கும்போது எம்எல்ஏக்களுக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? இப்போ கார் ஒரு செப்பரேட்டாக ஒதுக்கிட்டாங்க. காருக்கு மெயின்டெனன்ஸு டீசலுக்குலாம் பார்த்திங்கன்னா மாதம் 75,000 ரூபா. அதுவும் இல்லாத ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட். சரிங்களா? இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் ஓரளவுக்கு ஒரு 90% இல்லாமல் ஒரு 10% பார்த்திங்கன்னா லஞ்சம் வாங்காத இருப்பாங்க. அதாவது 90% வாங்க மாட்டாங்க, ஒரு 10% வாங்கிக்குவாங்க. இது உங்களுக்கு தேவையை ஏற்படுத்தி கொடுக்கலின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சொந்த காசை ஒரு நாளைக்கு செலவு பண்ணலாங்க, 5 வருஷம் செலவு பண்ண முடியுமா? நாமளாக இருந்தால் செலவு பண்ணுமா? அதனால் கவர்மெண்ட் தீர்மானம் ஏற்றி கொடுக்க போகிறாங்க. அதாவது அவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லா எம்எல்ஏக்களும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக அலௌன்ஸ் பண்ணுறாங்க, ஒதுக்கிட்டாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு அரசு அதிகாரிகளுக்கே பார்த்திங்கன்னா ஒரு கார் கொடுக்குறாங்க. எம்எல்ஏக்கு 5 வருஷம் நாயா பையா சுற்றணும், அவங்களுக்கு கார் கொடுக்குறதுல என்ன தப்பு? ஆனால் காரை வச்சுட்டு தொகுதி பக்கம் போவாங்களான்னு கேட்டால் போக மாட்டாங்க. சரிங்களா? இன்னொன்று ஒரு 4 வருஷம் இருக்குது, போவாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நடக்காது. சரிங்களா? மக்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா அரசு அதிகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஆட்சியை கண்டு பயந்து போயிருக்காங்க. மெயினாக அடுத்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகள் ஓட்டே போடவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்க விட்றதில்லை. இப்போ முதல்லாம் ஒரு மனு கொடுத்தா அதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே ஆட்சியாக இருந்தாலும் சரி டிஎம்கே ஆட்சியாக இருந்தாலும் சரி ஒரு புகார் மனு கொடுத்தா அதில் நமக்கு நடவடிக்கை எடுத்தாங்களான்னு தெரியாது, எடுக்கலினாலும் தெரியாது. அப்படியே கிடக்கும். கூப்பிடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, இப்படிங்களா கம்ப்ளைண்ட்டுங்களா, சரிங்க முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு புகார் செஞ்சுருந்தேன். உடனடி நடவடிக்கை, உடனே ஸ்பாட்டுக்கு வராங்க, உடனே நமக்கு எந்தெந்த நடவடிக்கை எடுத்துருன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் லெட்டர் போஸ்ட்லேயே வைக்கிறாங்க. எனக்கு 2 கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன், 2 கம்ப்ளைண்ட் போஸ்ட்டில் வந்துருச்சுங்க, நிவர்த்தி பண்ணிட்டேன்னு சொல்லி. பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு அரசு அலுவலகங்கள்லாம். நான் சும்மா வெறும் பேச்சுக்கு சொல்லலை, இது மக்களுக்கு நல்ல ஆட்சி தான். சரிங்களா? நான் என்னோட ஒரு குறை என்னன்னா, எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் தொகுதியில் உள்ள அத்துணை கிராமங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் 2 மாதத்துக்கு ஒரு டைமாவது பார்த்திங்கன்னா போய் நேரில் சந்திக்கணும் மக்களை. ஏன்னா இதோட இது முடிய போகிறதில்ல, இந்த ஆட்சி மீண்டும் தொடரணும். சரிங்களா? அப்படி தொடரணும்னா கட்டாயம் பார்த்திங்கன்னா ஃபீல்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கி போய்கிட்டே இருந்தால் தான் கட்சி மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே போகும். ஆகையால் எம்எல்ஏ இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் உடனே இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பாய் பாய்.